இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் எதிரி கூட லக்ஷ்மி கை கோத்திருக்காளா? நந்தன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு லக்ஷ்மி உதவி செய்யறாளா? ஆக்சுவலா லக்ஷ்மி எதுக்காக இதெல்லாம் செஞ்சா? ஷேர் ரூபத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்காக. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாவம் லக்ஷ்மி என்ன ஆயிடுவாளோன்னு அவளுடைய பேர்ல மாமா எழுதி கொடுத்த ஷேர்ஸ வித்துக்கணும்னு நினைச்சிருக்கா. பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா? அவ சுயநலத்துக்காக யாரு பலியானாலும் பரவாயில்லையா? இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான் மித்ரா. அந்த நிலா கைக்கு வர்ற வரைக்கும் நல்லவங்கங்கிற போர்வைக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா ஒரு தடவை கைக்கு கிடைச்சிட்டா அப்பதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை நமக்கு காட்டுவாங்க. இப்போ லக்ஷ்மி செஞ்சது கூட இதேதான். லக்ஷ்மியை நான் எந்த அளவுக்கு நம்புனேன். கடைசியில அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவளை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சேன். அவ கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அவ மேல நம்பிக்கை வச்ச நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா. மித்ரா, இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நீ லக்ஷ்மியை தப்பா நினைக்காத. அந்த வீடியோல இருக்கிறது எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நீங்க இதுல என்ன உண்மை தெரியணும்னு நினைக்கிறீங்க டாட்? கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய சாட்சி இருந்தும் கூட அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைன்னு என்னை ஏமாத்திக்க சொல்றீங்களா? நம்மள நாம ஏமாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா போதும். ஏன் சொல்றேன்னா அண்ணி பணத்துக்காக இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. வேண்டாம் விவேக், இதுக்கு மேலயும் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காத. அந்த லக்ஷ்மி செஞ்சது சின்ன துரோகம் இல்ல, அது வாழ்க்கை முழுக்க ஜீரணிக்கவே முடியாத ஒரு மோசமான துரோகம். நான் சொல்றத கேளுங்க பெரியம்மா. அண்ணிய தேடி கண்டுபிடிச்சு என்னாச்சுன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரிய வரும். இல்லடா விவேக், நல்லவங்கிற போர்வையில இருந்துகிட்டு எல்லாரையும் இந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாத்தோன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடமே கொடுக்க கூடாது. இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். இன்னும் அந்த லக்ஷ்மியை நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல. இனி எப்பவுமே லக்ஷ்மி முகத்தை பார்க்கணும்னு கூட நினைக்க மாட்டேன்.